பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஏய் சொன்னா கேளுடா, நில்லு. ஏய் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நில்லுடா. கால் முட்டி கை முட்டி எல்லாம் வலிக்குது. சொன்னா கேளுடா. டேய் அடே ஏய் நில்லு. அரே அரே भैया நில்லு. ஏ சைத்தான் நில்லு நில்லு. அரே சைத்தான் ஓடாதே நில்லு. ஏ நில்லு ஓடாதே நில்லு 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 நில்லு. பணம் வாங்கும் போது நின்னு வாங்குற, பணம் கேட்கும் போது ஓடுறே. அதுக்கு பேர் தான் கடை. உன்னால எனக்கு கேஷ் நஷ்டம். உனக்கு கேஷ் நஷ்டம், எனக்கு ஒரு கேஸே நஷ்டம்யா. ஆமா இப்ப என்ன எதுக்காக பிடிச்ச? அரே சைத்தான் உன்னை பிடிச்சா எனக்கு பணம் வரும். சைத்தான் பிடிச்சா பணம் வராது, பைத்தியம் தான் வரும். என்ன யோ யோ உன்கிட்ட பணம் வாங்காம சும்மா விட மாட்டேன். யோ உன்கிட்ட கடை வாங்கினதுல இருந்து நான் பசிக்கு பட்டாணி கூட திங்கிறது இல்லையா? ஏன் ஓ ஞாபகம் வருதே? அப்ப சுண்டல் தின்னு. கிண்டல் பண்றியா? யோ ஈட்டிக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டியா? ஆமா. ஏயா இந்த ஈட்டிக்காரங்கிட்ட கடை வாங்கிட்டியா? வேற ஒரு ஈட்டிக்காரன் இருந்தா சொல்லு, அவன்கிட்ட வாங்குறேன். கடை வாங்குறியா? அது உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னையா வெக்கம்? இந்தியாவே கடை வாங்குது, ஆனா நான் திருப்பி கொடுத்துருவேன். ஏன் இப்படி எல்லாம் வாழ்ற? எங்களை மாதிரி வாழக்கூடாதா? நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். உன் பேரு லஞ்சநாத, உன் பேரு கமிஷன் கிருஷ்ணமூர்த்தி. உங்களை மாதிரி எல்லாம் என்னால வாழ முடியாதியா. நான் கடை வாங்கினா இந்த ஆளுக்கு தான் வாங்குவேன், ஆனா திருப்பி கொடுக்க போறதில்ல, அது வேற விஷயம். வெளியே சொல்லிடாத, அந்த ஆளுக்கு தமிழ் புரியாது. பணம் வாங்காம உன்னை சும்மா விட மாட்டேன். எத்தனை வருஷமா எனக்கு நண்பன், உன்னை அவன் இப்படி கேட்கும் போது எனக்கு அவமானமா இருக்கியா? அப்ப பணத்தை நீங்க கொடுத்துரு. தலையை அடமான வச்சா பணத்தை கொடுத்த வேண்டியதானே? தலையை அடகு வச்சு பணம் தர்றாங்கன்னா நம்ம நாட்டுல உள்ள 70 கோடி மக்களுக்கு தலையே இருக்காது. எல்லா தலையும் அடகு கடையில தான் இருக்கும். அப்புறம் எல்லாரும் முண்டமா தான் அலைவானுங்க. புருஷ யாரு பொண்டாட்டி யாருன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கும். உனக்கு ஏதாவது புரியுதா? கவலைப்படாத, வட்டியை தந்துடுறேன்னு சொல்ல வந்தையா. வரலே உன்னை சும்மா விடுறான் இல்லை. வா இந்த நாத்த அடிக்குது. எல்லா போலீஸ்கார் மாதிரி நீங்களே இருந்தா உங்க சட்டை ஏன் பிடிக்கிறான்? அந்த பக்கத்து விட்டு போலீஸ்கார் பொண்டாட்டி எழுதுங்க. கல்யாணமாய் சுருட்ட பாயோட வந்தா இன்னைக்கு என்னடான்னா கை நிறைய வளையலு, கோட்ரேஜ் பீரோ, மிக்ஸி, ஃப்ரிட்ஜே வாங்கிட்டா. ஃப்ரிட்ஜே வாங்கிட்டாளா? எப்ப அது மேல லாரி விட போறா? சும்மா இருங்க, நான் சொன்னது ஃப்ரிட்ஜ். இந்த அர்த்தமே உங்களுக்கு தெரியல. உங்களை எப்படித்தான் போலீஸ்ல சேர்த்தாங்களோ? சேரும்போது அர்த்தம் தெரிஞ்சது, இப்பதான் மறந்துட்டேன். இத பாருடி, என்ன லஞ்சம் வாங்க சொல்றியா? நான் வாங்குற சம்பளம் பூரா ஆஸ்பத்திரியில படுத்திருக்க உங்க அம்மாவுக்கு வைத்திய செலவுக்கே சரியா போகுது. வயசு 99 ஆகுது. போய் தொலைய வேண்டியதுதானே? இன்னும் 1 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தே தீருவன்னு சபதம் போடுறான். பெரிய கவாஸ்கரு செஞ்சுரி போட்டு கப்பு வாங்க போறாளாக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு போய் உங்க அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன் பாரு. இத பாரியா, என்ன பத்தி என்ன வேணும்னா பேசு. எங்க அம்மா பத்தி பேசுன என் வாயில என்ன வரும்னே தெரியாது. கொட்டாதிதான் வரும். சுமாரியா, அப்பவே தலைய அடிச்சுக்கிட்டேன். இந்த போலீஸ்கார மாப்பிள்ள வேண்டாம் வேண்டான்னு கேட்கல. அடியே, என் மகனைய பத்தி உனக்கு தெரியாது. கலெக்டர் மகளையே நான் கல்யாணம் பண்ணி இருக்க வேண்டியது ஒரு சின்ன தகராறு தான் நின்னு போச்சு. ஏன் அவ முடியாதுன்ட்டா. ஆமா, இவர் பெரிய மன்மத. சிப்பாயா அதிகமா பேசாதடி. என்னையா செய்வேன்? ஊசியால வாய தச்சுவேன் தச்சு. நான் கூட பேசினதானே என் ஊசியால வாய தைப்பேன். இன்னில இருந்து நான் கூட பேச மாட்டேன், நீ என் கூட பேசாத. ஊசி மிச்சம் போடி போடி. இனிமே நானும் உன் கூட பேசுறது இல்ல. பெரிய இவ விடுமா, சொன்ன கேளு. என்ன தேய்க்கிறதுக்கு என்ன ஆர்ப்பாட்டம்? எனக்கு என்ன தேய்க்க வேண்டாம், ஒன்னும் தேய்க்க வேண்டாம். சொன்ன கேளு. என்ன தேய்ச்சிட்டா கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணு நல்லா தெரியும்டா. ஐயோ எனக்கு கண்ணு தெரிய வேண்டாம், ஒண்ணும் தெரிய வேண்டாம். உட்காரு உட்காரா. என்னடா பண்ணிட்டு இருக்க? பாருங்க. அரடே, அப்படியே நான் வரைஞ்சிருக்கானே. வெரி குட். இந்த ஸ்கூல்ல டிராயிங்ல நான் தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? இது வேற கத்துட்டு இருக்கியா இப்போ? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? படம் வரையறதுலயும் துப்பாக்கி சுடுறதுலயும் ஃபர்ஸ்ட் வந்தா பத்தாது, படிக்கிறதுலயும் ஃபர்ஸ்ட் வரணும். போ போடா, போய் படிப்போ. ஏன் அவனை மிரட்டுற? 5th ஃப்ளோர் போப்பா. இருங்க சார், இன்னும் 2-3 பேர் வரட்டும். உங்க ஒரு ஆளுக்காகலாம் மேல போக முடியாது. தம்பி 5th. ஒரு கண்டக்டர் வேலை போச்சுன்னா வேற எந்த வேலையும் கிடைக்காதுன்னு நினைப்பா. முந்தியெல்லாம் பஸ்ல நான் டவுனை சுத்திக்கிட்டு இருப்பேன். இப்போ இந்தியா பூரா சுத்துறேன். என்ன கேட்க எவனும் வர முடியாது. சார், உங்க உடம்புக்கு என்னாச்சு? ஏன்பா? இல்ல தானாவே பேசிட்டு இருக்கீங்களே. நான் தானா பேசுவேன், தானா பாடுவேன், தானா ஆடுவேன். அத கேட்க நீ யாரு? ஓஹோ, நீங்க அந்த கேஸா? எந்த கேஸ்? பாவம், இந்த நிலைமையில உங்களுக்கு எது சொன்னாலும் புரியாது. சார், எத்தனை ஃப்ளோர் போகணும்? 5th ஃப்ளோர். ஆமா, நீங்க 2 பேரும் ஒண்ணா?
ஜோடி சேர்த்து பேசாத. புறப்பட. ஹலோ, என்ன பவர் கட்டா? இல்ல சார், டிரான்ஸ்பார்மர் ரிப்பேர் ஆயிருச்சு. டிரான்ஸ்பார்மர் ரிப்பேரா? அப்ப இன்னும் 1 மணி நேரம் இங்க இருக்க வேண்டியதான். 1 மணி நேரமா? அது வரைக்கும் என்ன பண்றது? நாம 2 பேரும் ட்வீட் பாடுவோம். இல்ல, நீங்க 2 பேரும் ட்வீட் பாடுங்கன்னு சொல்ல வந்தேன். போப்பா, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. எதுக்கு மேடம் டைம் ஆகுது? 5th ஃப்ளோர்ல டிஸ்கோ டான்ஸ் நடக்க போகுது, அதை பார்க்க போனோம். லிஃப்ட் வேற கழுத்து இருக்குது. கவலைப்படாத, நான் இல்லாம அங்க ஒண்ணும் நடக்காது. ஆமா, சரி, இவரு ஆடி கீச்சிடுவார். டேய், இந்த கூல் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு குறா. வேற ஆளுக்கு எடுத்துட்டு போறேன். அட, இத கொடுத்துட்டு வேற எடுத்துட்டு போறா. ஐயா குடிங்க, அம்மா குடிங்க. சாப்பிடு. ஐயா சாப்பிடுங்க. அறிவு கேட்டத்தனமா பேசாத. இதுவும் சின்ன இடம். சில்லுன்னு குடிச்சு ஏதோ ஆயிடுச்சுன்னு எதை சொல்றீங்க? ஓஹோ, அத சொல்றீங்களா? தெரிஞ்சிருந்தா மனசுக்குள்ளேயே வச்சுக்க, வெளியே சொல்லி அசிங்கப்படுத்திடாத. இன்னும் கொஞ்சம் மேல வந்திருந்தா வெளியில வந்திருக்கலாமே. ஏன் சார், ஏமா புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமா, இவர்தான் வந்து அச்சத்தை போட்டது மாதிரி. உன் வேலை பார்த்துட்டு போயா. ஏதோ ஐயோ பாவம்னு இறக்கப்பட்டு பேசினா திட்டுறீங்களா? இன்னைக்கு பூரா கரண்டே வராது, உள்ளே கிடங்க. வந்துருச்சு. ஏண்டாடே, உள்ள தள்ளி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி தப்பிச்ச? அதெல்லாம் வேணாம் சார். என்ன சொல்லுடா, முட்டையை பேத்துருவேன். சொல்லுடா. சொல்லவா? சொல்லுடா. சொல்றேன். இதுதான் ஜெயில் செவர். அது இன்னும் உயரமா இருக்குமே. வச்சுக்கோங்க சார். சரி, வச்சுக்க. நீங்க ஒரு வார்டன், இவர் ஒரு வார்டன். முதல் கம்பியில ஏறினேன், 2வது கம்பியில ஏறினேன், உட்கார்ந்தேன், ஓட போறேன். திரும்பிக்கங்க. திரும்பிக்கையா? ஓடிட்டேன். சரி, ஓடு. உண்மையை சொல்றேன். ஓடிட்டாயா? கவுத்து மேல ஏறியா? இடது காலில் கண்டாடி குத்திருச்சியா? நீ ஏறியா? ஐயோ, எனக்கு வலது காலில் முள்ளு குத்திருச்சியா? இந்த பக்கம் ஓடுவோம். திருட ஓட. இப்படி இப்படி. ஆமா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரையலா? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க. அவனுக்கு தண்ணி கொடுக்கறா? ஒருவேளை அவ சொந்தக்காரன் போல் இருக்கு. கேட்டா சண்டைக்கு வருவா. உடம்பும் தலையும் ஒன்னா இருக்கு, கழுத்தே காணா. எக்ஸிபிஷன்ல வைக்க வேண்டிய ஆளுங்க. அவன் சொந்தக்காரன் பூரா அப்படித்தான் இருப்பானுங்க போல் இருக்கு. எப்ப வந்தீங்க? இப்பதான். ஊர்ல இருந்து நேரா வர்றீங்களா? ஆமாமா, வேலூர்ல இருந்தே வரேன். வந்ததான் வந்தீங்க. 2 நாளைக்கு தங்கிட்டு போங்க. 2 நாள் தங்கிட்டு போ சொல்றாரு. ஒருவேளை அவருக்கு சொந்தக்காரர் போல இருக்கு. இருந்து தொலைக்கட்டும். முழிக்கிறத பாரு, நல்ல கண்ணங்கரேன்னு திருட்டு மொழி. இல்ல இல்ல, நான் ஊருக்கு போறேன். ஏங்க? இன்னைக்கு அமாவாசை, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இருக்க போய் என்ன வேலை பார்க்க போறீங்க? 2 நாளைக்கு தங்கிட்டு போங்கண்ணா. ஆமாங்க, அவரே சொல்லிட்டாரு 2 நாள் தங்கிட்டு போங்க. என்ன கைய தொடுற? வாங்க. அட வாங்க. அந்த கருப்பு கருணை கலந்து சிரிக்குது. ஒருவேளை நெருங்கின சொந்தம் போல் இருக்கு. போலீஸ்காரன் குடும்பத்திலே இப்படி நடக்குது. புக் பண்ண முடியுமா? வாங்க வாங்க வாங்க. உள்ள போங்க. வாங்க. போங்க. அட வாங்க. என்ன இங்க வந்துட்டீங்க? காவலுக்கு தான். முகமூடி கொள்ளக்காரனுங்க ஜாஸ்தியா இருக்கானுங்க. பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். சரி, நீங்க வாங்க. இருங்க, எதுக்கு நானே வந்துடுறேன். அப்பா, நல்ல சாப்பாடு. இதுக்குன்னு முதல்ல சிறுசா போச்சே. திருப்தியா சாப்பிட்டேன். கச்சிப்பங்க. என்ன ஏன் சட்டையை போட்டிருக்கீங்க? சும்மா இருந்துச்சுன்னு உபயோகப்படுத்தினேன். சும்மா இருந்துச்சேன்னு உபயோகப்படுத்துறீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? சாப்பிட்டேன். சாப்பாட்டு விஷயத்துல நான் கூச்சப்படுறதே இல்ல. திருப்தியா சாப்பிட்டேன். உடம்ப பார்த்தாலே தெரியுது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். போங்க போங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நானும் என் சம்சாரமும் கொஞ்ச நாளா சண்டை. ஆனா இன்னும் 3 நாளைக்குள்ள பேசிக்குவோம். இதையெல்லாம் பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உள்ள சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன? நல்ல தலை. கதை அப்படி போகுதா? இந்த கருப்பு குண்டோதரனுக்கு சாப்பாடு வடிச்சு கொட்ட வேண்டியிருக்கு. இந்த லட்சணத்துல இவனுக்கு வெத்தலை பாக்க வேற. என்ன பண்றது? புருஷனுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டானே. என்ன சிரிக்கீங்க? இன்னும் வெத்தலை பாக்க. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம்.
நானும் என் புருஷனும் கொஞ்ச நாளா சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா இன்னும் 3 நாள்ல பேசிடுவோம். இத பெருசுபடுத்தி உங்க ஊர்ல உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன், நீங்க போங்க. சரிங்க. ஆக புருஷனுக்கு சொந்தக்காரன்னு பொண்டாட்டி நினைக்கிறா, பொண்டாட்டிக்கு சொந்தக்காரன்னு புருஷன் நினைக்கிறா. இத வச்சே இங்க தங்கிட வேண்டியதான். போலீஸ்காரங்க வீட்டுல இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. இவங்க 2 பேரையும் பேச விடாம பண்ணணுமே. சினிமாவுக்கு போகணும், கையில காசு இல்ல, என்ன பண்றது? ஒரு 10 ரூபாய் இருக்கலாம். 10 ரூபாயா? இல்லையா? இல்லையா? இது என்ன முக்கியம்? சினிமாவுக்கு வேற போகணும். 10 ரூபா. ஐயோ, இது அரிசி வாங்குறதுக்குங்க, சினிமாவுக்கு இல்ல. அரிசியா முக்கியம்? சினிமா தான் முக்கியம். இந்த பாருமா, ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு என்னை சினிமா போக சொன்னாரு. போகவா வேணாமா? போக வேண்டாம்னா 2 பேருக்கும் சண்டை வரும். சரி சரி, போங்க போங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன? இந்த ஊர்ல எனக்கு எந்த சினிமா தேட தெரியாது. நீங்க எனக்கு துணைக்கு வரணும். துணைக்கா? ஆமா, ஓம் புருஷன் என் சொந்தக்காரரு உன்னை சினிமாவுக்கு துணைக்கு கூட்டி போய் சொன்னாரு. வர முடியுமா முடியாதா? அவரே சொன்னாரா? எல்லாம் என் தலை எழுத்து. சரி சரி, வாங்க வாங்க. எங்க கிளம்பிட்ட? சும்மா இருக்கவனே சினிமாவுக்கு போறோம். நீ மட்டுமா? இல்ல, துணையோட தான். யாரு? உங்க சம்சாரம். பணம் வாங்க. போவா வேணாமா? சரி போங்க. வாங்க. போக வேண்டாம்னு சொன்னா இத வச்சே என் சம்சாரம் என் கூட சண்டைக்கு வருவா. என் நிலைமைய பாத்தீங்களா? நான் ஏன் பயப்படணும்? நான் தான் போலீஸ்காரனாச்சே. அப்ப யாரு விசில ஊதுனா? ஏன்டா ஏன் விசில் எடுத்து ஊதிக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு ஊதுனேன். ஏன் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க? சும்மா அடைஞ்சு படுத்தேன். ஆமா, உங்க சம்சாரத்தங்க சும்மா வெளியே உட்கார்ந்துருக்கா. சும்மா இருக்காங்களா? அடே, இவங்கிட்ட சும்மா இல்லாம ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கு. இல்லைன்னா நமக்கே ஆபத்து. விசில. இந்த கருப்பட்டி பய 1 மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான். நான் பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருக்கான். இத கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா? என்னங்க காபி? அவங்க சொந்தக்காரங்களே அவங்க தான் கேட்கணும். அவங்க சொந்தக்காரங்களை அவங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே? என்னது? ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு இங்க வந்து தங்கி இருக்கான். ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா. என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க? அவன் அதுதான் அவளே வரா. தனியா இருக்காங்க. இன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும்னு சொன்னே, ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? ஈரல் தானே எடுக்கிறேன். ஐயா, கொஞ்சம் பனியனை கழட்டுறீங்களா? ஏன் என்ன தேய்ச்சி விட போறீங்களா? ஓ, ஈரலை எடுக்கிறதுக்கு. ஏன் ஈரல் எடுக்க போறீங்களா? ஆமா, பெரிய கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, அதனால இதுலயே ஈரல் எடுத்துட போறேன். இதுல ஈரல் எடுத்தா ஒரு 50 முனியாண்டி விளாசுக்கு அனுப்பலாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்லயே வந்து என்கிட்டயே பொய்ய சொல்லி இந்த மாதிரி நான் சுத்தவே இல்லை, நீ ஏன்டா சுத்துற? என்னடே, என்கிட்ட வந்து என் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிருக்க, என்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன் சொல்லிருக்க, போலீஸ்காரன் வீட்லயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா? உன்ன உள்ளாக்கே தெரியும். முழிக்கிற மொழிய பாரு. யாரா நீ? நாங்க சொல்றோம். ஏன் நீ சொல்ல மாட்டியா? அடடே, வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டான். எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான். இவனை தேடித்தான பல நாளா நாங்க அலைஞ்சுட்டு இருக்கிறோம். ஏயா, நீ ஒரு போலீஸ்காரனா? இத்தனை நாளா திருடனை வீட்டுக்குள்ளேயே வச்சு உபசாரணை பண்ணிட்டு இருந்தியா? சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி ஒண்ணு என் வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப கேவலம். மூஞ்சிய பாரு, ஆமைய திருப்பி போட்டது மாதிரி. யோ, இவனை கூட்டிட்டு போங்கயா, வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடாதீங்க. முழிக்கிற மொழிய பாரு, திருட்டு மொழி. போயா போயா. என்னடி வாந்தி எடுக்கிற? ஒண்ணும் இல்லையா, இத்தனை நாளா திருட நம்ம வீட்டுல தங்கி இருந்ததை நினைச்சேன், தலையை சுத்தி வாந்தி வந்துருச்சு. நல்ல வேலை, சும்மா தானே இருக்கிறோமேனு வாந்தி எடுக்கிறியான்னு பார்த்தேன். நான் பதறிட்டேன். வாடி. வணக்கங்க. வணக்கம். நீங்க என்னங்க இப்படி கேட்டீங்க? அல்டா படத்துல இருந்து கோல்மால் படம் எடுக்கிறோம், உங்க கடையில ஷூட்டிங் பண்ண போறோம்னு போன் பண்ணு. ஞாபகம் இல்லையா? எனக்கு 6 பிரச்சனை இருக்குது, இதா ஞாபகம் இருக்குது. ஆமா, 6 ஆட் கொடுக்கறது. புதுமுகம் புவனேஷ், அறிமுகம் ஆஷா. புவனேஷ் வானா, ஆசை எங்க இருக்குது? இருக்குங்க, கடை முதலாளியா நீங்க ஆக்ட் பண்ணுங்க. நானா? ஆமாங்க, உங்களுக்கு இருக்கிற முதலட்டு வேற யாருக்கு இருக்கு? ஐயா, அவங்க கூப்பிட்டுங்களா? நீ போயா, ஆஷா வர சொல்லு. கொஞ்சம் இருங்க.
வாங்க வாங்க. முதலாளி ரொம்ப தங்கமானவர். இவர்தான் இந்த படத்துக்கு டைரக்டர். ஹலோ. இவர்தான் கேமராமேன். வணக்கம் சார். அசோசியேட் டைரக்டர். ஹலோ. இவர்தான் இந்த படத்துக்கு ஹீரோ. இந்த பையனா? பார்த்தா சின்ன பையமா தெரியுது. நடிப்பு நல்லா வருது. சீன் முடிஞ்ச அப்புறம் பாருங்க எப்படி என் நடிப்புன்னு. பொண்ணுங்க பொண்ணு பொண்ணு ஹீரோயின். வணக்கம். போறோம். அப்போ ஆரம்பிக்கலாமா? முந்திரி கொட்டை இன்னும் சீனே சொல்ல அதுக்குள்ள என்ன கிளாப் வைப்பா? ஆமா டைரக்டர், இப்ப நீ என்ன பண்ண எடுக்க போற? கதாநாயகனும் கதாநாயகியும் இங்க வந்து நகை வாங்குறாங்க. வாங்கிட்டு இங்க இருந்து ஓடிடுறாங்களா? அப்ப நான் என்ன செய்யறேன்? ஓடு கத்துறனா? இல்ல. போலீஸ் போன் பண்றனா? அதுவும் இல்ல. என்னையா பண்றேன் நானு? பாத்துட்டு சந்தோஷமா இருக்கீங்க. என்னையா டைரக்டர் நீ திருட்டு போறாங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? இது ஒரு வித்தியாசமான படங்க. டைரக்டர் சொல்றது செய்யுங்க. சரி அல்டாப்பே ஐயா, நான் நடிக்கிறது நல்லா தெரியும்ல. என்னங்க அப்படி கேட்டீங்க? நாளைக்கு பாருங்க இந்தியா பூரா தெரிய போறீங்க. ஆஷா கூப்பிடு. ஆஷா, ஒரு விஷயம். என்ன? கதாநாயகனும் கதாநாயகி இங்க இருந்து ஓடுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க கேமராவை தூக்கிட்டு வேனுக்கு ஓடுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் வேன் ஓடுது. பிலிம் அதுவும் நயா ஓடுது. அதுக்கப்புறம் லாங் ஷாட் கட் அப்படின்னு கட்டுவேன். அது உங்க காதுல விழுந்தா நீங்க கத்தலாம். வாயா இங்க வாயா. டைரக்டரா நீ? கொண்டுட்டாடா. ஆமா டைரக்டர் சார். இந்த சீனுக்கு வேண்டிய நகையெல்லாம் கொண்டு வந்தாச்சா? ஆர்ட் டைரக்டர் அல்போன்ஸ் இவா. சார் நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கையா? இல்ல சார், வழக்கம் போல மறந்து வந்துட்டேன். ஏயா நீங்க எல்லாம் ஷூட்டிங்க்கு வர்றீங்க? கொஞ்சம் ஏன் சார் திட்டுறீங்க? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? சார் நகை இல்லைன்னா நீங்க ஷூட்டிங் நடக்காம போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு நகை தானே வேணும். இந்த கடையில் உள்ள ஒரிஜினல் நகையே தரேன். 1.5 லட்சம் ரூபாய் வேல்யூ அது தரேன். அந்த இது உங்களுக்கு சூட் ஆகுமா பாருங்க. ஓகே சார். கேமராமேன் ரெடியா? ரெடி சார். நம்பர் கொடுப்பா. 1 by 1 டேக் ஆக்ஷன். சார் நெக்லஸ் காமிங்க. நெக்லஸ் பேட்டர்ன் இவ்வளவு இருக்குது. இதுல உங்களுக்கு எது பிடிக்குது? ஏதாவது பிடிச்சிருக்கா? எதுவுமே பிடிக்கலைங்க. எதுவுமே பிடிக்கலையா? வேற ஏதாவது லேட்டஸ்ட் மாடல் காமிங்க. லேட்டஸ்ட் பாருங்க. இது எப்படி இருக்குது? பரவாயில்ல. இத பாருங்க. நல்லா இருக்கா? ஐயா பையனு பொண்ணு ஓடுறாங்க. சார் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, நீங்க பாட்டு கத்தாம இருக்கீங்க. நீ சின்ன பையன், உனக்கு விஷயமே தெரியாது. இப்ப கத்த கூடாது. டைரக்டர் அங்க போய் கட் சொல்வாரு, அப்புறம் தான் கத்தணும். கட் சொல்வாரா? அங்க பாருங்க எல்லாரும் இந்த ஏரியா விட்டே போயிட்டாங்க. போட்டோம் ஏரியா விட்டே போட்டாங்களா? ஆமா போதும். அப்பா பிள்ளைக்கு இதே விளையாட்டு வாடிக்கையா போச்சு. புறப்படுங்க. டேய் ஸ்கூலுக்கு புறப்பட்டா போங்க. இவன் என் ஒரே செல்ல பிள்ளை. இவங்க இப்படிதான் விளையாடுவேன். எனக்கும் அவன் ஒரே செல்ல பிள்ளைதான். புறப்படுங்க. விளையாடும் போது விளையாடணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ராத்திரி பத்தி இப்பவே என்ன? எதுக்கும் அட்வான்ஸா சொல்லி வைக்கலாமா? புறப்படுங்கண்ணா. அம்மா அப்பா என்ன ரகசியம் சொன்னாரு? அது வந்து ஒண்ணு இல்லப்பா. சொல்லுங்கம்மா. ஒண்ணு சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்ப சொன்னாரு. புறப்படு. ஹலோ, உங்க வீட்டை பாதுகாக்கிற சென்ட்ரினா எனக்கு குட் மார்னிங் சொல்லாம போய்கிட்டே இருக்கியே. யோ உனக்கு எதுக்கு குட் மார்னிங் சொல்லணும்? போயா. யாரு அங்க திருடுறது? பாதியை வச்சுட்டு மீதி எடுத்துட்டு போ. ஏன்னா அது எனக்கு வேணும். என்னமா விளையாடுறியா? ஏதாவது அறிவு இருக்கா? மோட்டார் பஸ்ல வந்து ஏறிய ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிறதா நினைப்பா? நான் எப்போ பஸ்ல இப்படிதான் ஏறுவேன். சரி சரி விடுமா. ரைட். என்ன சார் ரத்தமா? பின்ன என்ன தண்ணியா? ஏயா இவ்வளவு சிவப்பா இருக்கு, இத போய் ரத்தமானு கேக்குறேன். அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு இவ்வளவு ரத்தம் வராதுங்கறியா? வரும். ஐயே வெளியில போட்ட யாரதோ தெரியல. என்ன யாரோ தெரியல.
அந்த ஆள் போட்ட பிரேக்குக்கு வெளியில உள்ளவங்க பலிச்சிட்டா உள்ள வந்து விழும். உங்க பிள்ளை இருங்க எடுத்தார சொல்றேன். பல்லவன் ஒரு செட்டு பல்ல ஏத்திட்டு போயிட்டான். இனிமே இது எதுக்கு? இதை சேர ஏத்திக்கிட்டு போகட்டும். ஏமா ரன்னிங் பஸ்ல வந்து ஏறிய உன் கை கால் உடனே போட அவன் கட்டிக்குவான். நீ ஒண்ணு கட்டிக்க வேணாம் போயா. நான் கட்டிக்க போறவா இப்படியெல்லாம் இருக்க மாட்டான். லட்சணமா புடவை கட்டிக்கிட்டு இருப்பா. யோ ரொம்ப பேசுற. நான் பேச ஆரம்பிச்சா உன் மானம் போயிடும். ஓமானம் தான் போகும். உம்மானம் தான் போகும். ஓமானம் தான் போகும். உம்மானம் தான் போகும். ஓமானம் தான் போகும்னு. உம்மானம் தான் போகுங்கற. ஏன் அப்படி பயவழன்னு பேசிட்டு இருக்க? எது போனாலும் போகட்டும். இப்ப பஸ் போகுமா போகாதா ஐயா? யோ போகியா. இந்த பஸ் போக இந்த கண்டக்டர் வருவான். நான் போறேன். அவன் இவன பல்ல கட்டிடுவேன். போயா. நான் அப்புறமா பாத்துக்கிறேன். போடி. இனிமே அருணாவுக்கு மாப்பிளை பாக்குறதுக்கு முன்னாடி அவன் பின்னாடி ஒரு வாரம் அலைஞ்சு அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கே பொன் பார்க்க கூப்பிட போறேன். நல்லா தாராளமா ஒரு வாரம் அலையலாம். உங்களை செலக்ட் பண்றதுக்கு எங்க அப்பா ஒரு மாசம் அலையல. அப்படியே போகும்போது போலீஸ் நையும் கூட்டிட்டு போங்க. எதுக்கு? நல்லவன் தானே மோப்ப முடிச்சு சொல்லும் பாருங்க. அண்ணே அண்ணே. என்னம்மா என்னாச்சு? என்ன கூட்டத்துல ஒரு இடியட் அவமானப்படுத்திட்டான். ஆத்திரப்படாதம்மா. என்ன நடந்தது நிதானமா சொல்லு. பஸ்ல ஆஸ்ட்ரால் ஒரு கண்டக்டர் என்ன பார்த்து உன் கை கால் உடைஞ்சா எவன் கட்டிக்குவான்னு கேட்டா எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. நாத்தனாருக்கு பஸ் ட்ரெயின்னா ஆகாது போல இருக்கு. உன்னையே அவன் அப்படி கேட்டான். ஓடுற பஸ்ல வேகமா ஏறின அதனாலதான். அவன் கேட்டதுல தப்பு இல்ல, நீ செஞ்சதுதான் தப்பு. தப்பி தவறி கீழே விழுந்து கையால் உடைஞ்சா அப்புறம் எவன் உன்னை கட்டிக்குவான்? அவன் சொன்னது கரெக்ட் தான். உங்க 2 பேர்கிட்டயும் நியாயம் கேட்டு பாருங்க. என்ன சொல்லணும்? அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதம்மா. கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு நாம மதிப்பு கொடுக்கணுமே தவிர இருக்கிற மதிப்பை கெடுத்துடக்கூடாது. உங்க அண்ணன் எஸ்பி அவர் பேரை அதுல எழுத்து விட்டுறாத. எங்க அண்ணன் பேரை நான் கெடுக்க மாட்டேன். அந்த ஆளை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. அதுவும் கவர்மெண்ட் பஸ் டியூட்டில இருக்கும் போது பாசஞ்சருக்கு சேவை செய்யணுமே தவிர சேஷ்டைகள் செய்யக்கூடாது. நான் என்ன அந்த கண்டக்டர் மாப்பிளைய பார்க்க சொன்னேன். அவனை சும்மா விடக்கூடாது சார். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்? இந்த தடவை மன்னிச்சு விட்டுடலாம். நீங்க ஒண்ணு சார். அந்த மாதிரி திமிரு பிடிச்சவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும். முதல்ல அவனை பஸ் விட்டு கீழே இறக்கணும். இறக்கிடலாம். இருந்தாலும் நீங்க எஸ்பியோட சிஸ்டர். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு எக்கு தப்பா நடந்துருச்சுன்னா நான் ஒரு முகத்துல முழிக்கணும் இல்லையா? இப்ப கேஸ எடுத்துக்க போறீங்களா இல்லையா? எங்க காலேஜ்ல யூனியன் இருக்கு. அந்த வழியாதான் நீங்க கோர்ட்டுக்கு போகணும். ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. உங்க காலேஜ்ல மொத்தம் 3000 பேர் இருக்கீங்க. எனக்கு ஏன் இந்த வம்பு? நீங்க பீஸ குடுக்குறீங்க, நான் கேஸை ஜெயிச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வர தகராறுக்கு நீங்க தான் பொறுப்பு. என்னடா ட்ரெஸ்ஸோட வந்துட்ட? ஸ்டைக்கா? பஸ் ஆட்டோ மோதல இல்லடா. லீவ் போட்டியா? அட இல்லடா. இனிமே பர்மனண்டா இங்கதான் இருக்க போறேன். சஸ்பெண்டா? சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நீ என்ன பண்ண? ஒண்ணு இல்லடா. ஒரு பொண்ணு ஓடுற பஸ்ல ஏறிட்டா. அவளுக்கு நடதான் அழகே. அதனால கை கால் உடைஞ்சு போனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஓடுற பஸ்ல ஏறக்கூடாதுன்னு அடி புடின்னு புத்திமதி சொல்லிட்டேன். அதனால போய் டிபார்ட்மெண்ட்ல ரிப்போர்ட் பண்ணிட்டா. ரிப்போர்ட் பண்ணதுனால என்ன ஆச்சு? சஸ்பெண்டட். வச்சிருக்கேன். அவளை என்ன பண்றேன்னு பாரு. விட்டுறா. மறுபடியும் டீஸ் பண்ண உன்னை இந்த ஊரை விட்டு விரட்டிட போறேன். போடா. நான் கண்டக்டர் வேலைக்கு இந்த ஊர் வந்து சேர்ந்தேன். நான் நினைச்ச வேலையே வேற. அத நான் நிறைவேற்றி காட்டுறேனா இல்லையான்னு பாடுறா. என்னடா சாம்பார் கையில செம்பு? இதுவா? அதுக்கு ஒரு நேரம் வரும். அப்ப நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. சாம்பார் யாரு அந்த பொண்ணு? நம்ம செல்லக்கண்ணு மக வள்ளிக்கண்ணே. என்னடா ஓரக்கண்ணால ஒரு மாதிரியா பாத்துட்டு போற? இல்லண்ணே, அவளுக்கு ஒரு கண்ணு கோணக்கண்ணு. இத முதலே சொல்லக்கூடாதா? எது கண்ண பத்தியா? இது யாராவது புதுசா இருக்கு? நம்ம ஆராய் மக வீராயினே. அவ ஆயா பொல்லாத லோலையாச்சேடா. புள்ள ஆளாகி 5-6 மாசம் ஆச்சு. அதான் அடையாளமே தெரியல. என்னடா தண்ணி போட்டா தான் போத வரும்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தண்ணி எடுக்க வர பிள்ளைங்களை பார்த்தாலே போத வருது. என்ன நீங்க இத போய் பெருசா பேசிக்கிட்டு? பட்டணத்துல இல்லாத பாப்படையா? இத பாரு, அது பால் பாயசம்டா, இது சேமியா பாயசம்டா. வித்தியாசமா சாப்பிட்டு பழகணும். சாப்பிடுவோம். டேய் சாம்பாரு, காதல்ங்கிற பேர்ல காலத்தையும் நேரத்தையும் நான் வீணாக்கவே மாட்டேன். என்னுடைய கொள்கை எல்லாம் பிடிக்கணும், பிடிச்சா முடிக்கணும். என்ன அழகு சுந்தரம், இப்படி கிளம்பிட்டீங்க? என் மாமா சரசு பட்டணத்துல வருது இல்ல, அதான் கூட போறேன். இது என்னப்பா சட்டையில அட்டை? ஐயோ இத கேட்ட. இதுவா நிலப்பட்டியல் சட்டை பூசு இல்ல, சரசுக்கு தெரிய வேணா. 60 ரூபா கொடுத்து வாங்கிருக்கேன். இது எப்படி இருக்கு? இன்னும் சொல்லப்படாது. டிப்டாப்பா இருக்கு. நான் எப்படி இருக்கேன்? நல்ல மாப்பிள மாதிரி இருக்கேன்.
அப்படின்னா உங்க பொண்ணை கட்டி வச்சிருக்க. உன்ன போய் சொன்ன பாரு, என் புத்தியை செருப்பால அடிக்கிறான். ஏண்டா சாம்பார், ஒரு பொண்ணை காதலிக்கணும்னா என்ன தகுதிடா இருக்கணும்? முக்கியமா அது இருக்கணும்னே. அதான் இதையும் தாங்க இதையும். எதுக்குடா? அண்ணே, ஒரு பொண்ணு கிட்ட பழகும் போது ஒரு நேரத்துல அவன் மேல போட்டு தாவடி படும், அப்ப கிளுகிருப்பாவே இருக்கும். ஒரு நேரத்துல அவன் காலில் இருக்கிற செருப்பு படும், அப்ப கிருகிருப்பாவே இருக்கும். இதுக்குதான் எதையும் தாங்க இதை வேணுங்கிறது. இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும். எல்லாம் அனுபவம் தான். நீ பெரிய ஆள்றா. அண்ணே, அழகு வரான். இப்ப பாரு வேடிக்கை. என்ன அழகு சுந்தரா, பால் வாங்கிட்டு வரியா? ஆமா, பால் வாங்கிட்டு வர்றேன். உன் வாட்ச்ல மணி என்ன ஆகுது? என் வாட்ச் சரியா ஓடல. மணியா 9. போச்சுக்கலாம். அண்ணனை பத்தி இந்த ஊருக்கே தெரியும், நீ வேற சொல்லணுமா? ஒரு பயம் வரமாட்டேங்கிறானே. வியாபாரம் கொடுத்து முடியல, கை வலிக்குது. அங்கிள், சரசு வா வா. எப்படி இருக்கீங்க அங்கிள்? அடாடாடாடா, வாயை திறந்தா போதும், ஒரே சங்கீதம் தான். இன்னைக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரசு, நீ இல்லாம இந்த ஊரே ஒரே வறட்சியா இருக்கு. நீ வந்தாத்தான் செழிப்பா இருக்கு. அங்கிள், நீங்க ரொம்ப ரொம்ப போனா இருக்கீங்க. சரசு, நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? பாக்குறதுக்கு அசல் மங்கி மாதிரியே இருக்கீங்க. சரசு, என்ன நீ ரொம்ப புகழ்ற. வந்துட்டாரு மன்மத குஞ்சு. ஏண்டா அழகு, கொஞ்ச நேரம் தனியா பேச விட மாட்டேங்கிறியே? ஏண்டா சித்திர மாச வெயில்ல இந்த ஆள அலையற? கவுண்டர், வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. அப்படி என்ன எனக்கு வயசாயிடுச்சு? இந்த ஆடி வந்தா எனக்கு 34. வெள்ளக்கார காலத்துல இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஐயோ, வயசு ஏறாதோ. சரசு, கலர் சாப்பிடுறியா? நீங்க வாங்கி கொடுத்தா சாப்பிடுறேன். கவுண்டர், சரசுக்கு ஒரு பெத்த கலர் உடைங்க. அதுவே ஒரு கலரு, அதுக்கு ஒரு கலரா? இந்த குடி. என்ன காசு இல்ல சரசு, கலர் காசு. கவுண்டர், ஒரே புழுக்கமா இருக்குல்ல? இன்னைக்கு அப்படித்தான். இந்த சட்டைய மாட்டி வைங்க, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். சரி சரசு, போகுமா? போங்க, வா போ. சரசு அடுத்த தெருவுல போய் இன்னொரு கலர் கேட்டுது. இன்னைக்கு மகனா நீ வேட்டி இல்லாம தான் வீட்டுக்கு போக போறேன். என்னையா கவுண்டரே, சௌக்கியமா? அது ஏன் கேக்குற? காசு கொடுத்தா பாக்குறோம், இலவசமா தான் பாக்க போறோம்னு பார்த்தேன். இளவு மாதிரி இப்படி உரைச்சிருச்சு. இந்த பாரு, அதுவும் நானும் ஒரு ஜாதியா? எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச அது அப்படித்தான் பண்ண. உன் காலம் எவ்வளவோ பரவாயில்ல. ஏய்யா, பாலைய காணோம். இப்பதானடி சொன்ன நீ அதுவும் ஒரு ஜாதின்னு, அப்புறம் எப்படி பால் இருக்கும்? உள்ள வய சும்மா கிடக்கும் போது ஊர் வயலுக்கெல்லாம் உடம்போட நினைக்காதையா. இன்னைக்கு இது உழைச்சது, நாளைக்கு எவன் உதைக்க போறானோ. வா வா, இது உதச்சு பார்த்தாரு. வீட்டுக்குள்ள வேற கூட்டிட்டு போறாளே, என்ன பண்ண போறாளோ? ஏய், நம்ம கொட்டையில முந்தானி வச்சு போட்டிருக்காங்க, பாத்துட்டியாடி? 30 தடவை பாத்துட்டேன்டி. சரியான சினிமா பைத்தியண்டி. சரி சரி, வாங்கடி போலாம். இடுப்பு மடிப்ப பார்த்தாலே இதய துடிப்பு அதிகமாகுதுங்க. சுமாரா நின்ற போது என்னன்னே, கோயிலுக்கு முன்னாடியே சைடு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அபச்சாரம் அபச்சாரம். இது சாதாரண காதல் இல்லடா, தெய்வீக காதல். தெய்வத்துக்கு முன்னாடி தான்டா செய்யணும். சாமி பார்த்தா கோச்சுக்கிற போது. ஜெய், அதான் முன்னாடி நம்பி இருக்கார, மறைச்சுக்கிடுவாரு. விடுறா. தங்கச்சி, தங்கம்னு சொல்றா, தங்கச்சின்னு சொல்லாத. என்ன நீ அண்ணன்னு கூப்பிடும் போது அண்ணன் ஆசைப்படுற பொண்ணெல்லாம் உனக்கு அண்ணி தாண்டா வேணும். அண்ணே, நான்சென்ஸ் இடியட் ஸ்டூபிட். அண்ணி என்னடா சொல்லிட்டு போறாங்க? கடமை கண்ணியா கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. அதான் ஏற்கனவே அண்ணா சொல்லி இருக்காரு. இப்ப அண்ணி சொல்ற கேட்டுக்கடா. கோயிலுக்கு முன்னாடி சைட் அடிக்கிறதுல விசேஷம் என்ன தெரியுமா? குடிக்கலன்னா கர்ஜனை பண்ணுவாளுங்க.
குடிச்சு போச்சுன்னா நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாளுங்க. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மள தான் இந்த பொண்ணு காதலிக்குதுன்னு. அண்ணே, உங்களுக்கு இருக்க மூளைக்கு நாட்டுல வேலைதான் கிடைக்கல, ஊரா இது கிளிய கிளிய ஓட்டுறானுங்க. எத்தனை தடவை தான் ஓட்டுறது? அங்கிள், சரசு வா வா. எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமே. உனக்கு இல்லாத சைக்கிளா? பெருசு வேணுமா சிறுசு பெரிய வேணுமா? சைக்கிளா கொடுங்க. ஆமா ஆமா, பெரிய சைக்கிளா இருந்தா தான் உனக்கு ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும். அங்கிள், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காசா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதில்ல அங்கிள், எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? உனக்கா? நானா? சொல்லு. எனக்கு கொஞ்சம் சைக்கிள் கத்து கொடுப்பீங்களா? கத்து கொடுப்பீங்களாவா? கொடுத்துருவோம். பார்த்து மெதுவா. சைக்கிள் கத்துக்கும் போது சாயக்கூடாது. அப்படியே சாஞ்சாலும் அந்த பக்கம் சாயக்கூடாது, என் பக்கம் தான் சாயணும். கையெல்லாம் பிடிக்காதீங்க. என்னையும் பிடிக்க கூடாதுங்கிற, நீயும் பிடிக்க மாட்டேங்கிற. அப்புறம் எப்படிதான் சைக்கிள் கத்துக்கிறது? அடிச்சது போல. யாரு? ஆத்துக்காத்தால காரங்காத்தால விளக்க மாட்டாலே. வாயா, நதியை கடந்து எப்படிமா வர்றது? ஐயா, அண்ணா. கை கொடு. இது என்னையா அநியாயம்? சரசு சைக்கிள் கத்து கொடுக்க சொல்லிச்சு. ஆமா, இன்னைக்கு சைக்கிள் கத்து கொடும்பா, நாளைக்கு வேற ஏதாவது கத்து கொடும்பா, அப்புறம் ஏன் விட்டு வாசல் வந்து நின்னுகிட்டு எனக்கு வாழ்க்கை கொடும்பா. நான் என்னையா பண்ணுவேன்? என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கு போய்? இன்னைக்கு இது சின்ன விஷயம் தாயா, நாளைக்கு இதுவே சின்ன வீடா மாறிடும் ஐயா. சின்ன வீடெல்லாம் ஒண்ணு கட்ட முடியாது, சிமெண்ட் தட்டுப்பாடா இருக்கு. நாட்டுல எத்தனையோ அப்பாவி பொண்ணுங்க தான் புருஷன் செய்யறத கண்டுக்காம விட்டுட்டு தான் வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க. என்னையும் அந்த மாதிரி நினைச்சிடாத. ஏட்டு சுரக்கெல்லாம் எடுத்து கூட்டு பண்ணிவிடுவேன். கூட்டு என் ஒருத்திக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே, உனக்கு எடுத்தாங்க இந்த சின்ன புத்தி எல்லாம். இந்தா புடி. பாவம், சரசு சைக்கிள் கத்துக்க வந்தது அநேகமா இந்நேரம் நீச்சல் கத்துக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். Excuse me, that is the temple. I'm in temple. Amman temple. சைக்கிளா? மணிக்கு 60 பைசா. No man, that's the Amman temple. என்னடா அவ சொல்றா? பாப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க இந்த சைக்கிள் மாச வாடகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதான்டா மவன உன்னை நான் படிக்க வச்சது. மாசத்துக்கு 60 ரூபாய். You can't understand what I'm telling? என்னடா மறுபடியும் சொல்றான்? அது சைக்கிள் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குமான்னு கேக்குறாரு. நல்லா இருக்கேன், டபுள் சும்மா போலாம். What is telling, dear? I don't know. தமிழ் தெரியுமா? I don't know. கொஞ்சம் கொஞ்சம். No. அறவே தெரியாதா? I don't know what you are talking. Hello? I want to see Amman temple. Oh, thank you very much. கட்ட செம கட்டடா, நல்லாவே இருக்கு. செருப்பு பீஸ் மேன். போய் பல்ல கட்டு. ஹலோ. போடா, போய் சேவிங் பண்றா. வாங்க வாங்க ஐயா, வாங்க. இந்த வயசுல உங்களுக்கு தேவையா? போயா. Bye. Bye. பாய். கை எப்படி இருந்தது? சும்மா பணியார மாதிரி பஞ்சு பஞ்சா இருந்துச்சு. இருக்கு, நம்ம வீட்ல இருந்தா இருக்காளுகளே. வெரைட்டி தேடி தேடி விரைய கேட்ட மாதிரி. கவுண்டரு, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன அழகு, நம்ம சரசு நாளைக்கு டவுனுக்கு தையல் கத்துக்க போதில்ல. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஆந்திரால இருந்து கிருஷ்ணா நீரே வந்துருச்சோன்னு நினைச்சேன். என்ன கூட இப்படி விரும்பலாம் பேசுறீங்க? சரசு தையல் கத்துக்கிட்டா எனக்கு சட்டையை தச்சு கொடுக்கும்ல. அழகு, சட்டை தச்சு கொடுத்தா போதுமா? சட்டப்படி பார்த்தா அவ உங்களுக்கு சாப்பாடே போடணும். அது எப்படி? அவ உங்களுக்கு முறை பொண்ணு. நீங்களா வேண்டாம்னு சொன்னா தான் அவ வேற வீட்டுக்கே போக முடியும். அவ கலெக்டருக்கே படிச்சிருக்கட்டுமே. நீங்க கழுத மேய்க்கிறதாவே வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அதுக்கு கூட நீங்க லாய்க்கலன்னு எனக்கு தெரியும். அது வேற விஷயம். அவ தலையெடுத்து உங்களை தான் கட்டிக்கணும். கவுண்டரு, இந்த விஷயம் எனக்கு இத்தனை தெரியாம போச்சே. வேற எந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க? அப்படின்னா எங்க அம்மாட்ட சொல்லி பொண்ணு கேட்க சொல்லவா? இது என்ன காசா பணமா உடனே போய் கேட்கறதுக்கு? படிப்படியா தான் போகணும். அழகு, முதல்ல லவ் பண்ணுங்க. அழகுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. ஆம்பளைக்கு ஆம்பளையே ரசிக்க முடியலன்னா பாருங்களேன். சரி, அறிவாவது இருக்கான்னு பார்த்தா அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். போங்க கவுண்டர், இந்த லட்சணத்துல நாம போய் அவங்கள பொண்ணு கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் உங்க முடிவு உங்களை குளம் குட்டேன்னு தேட வேண்டியிருக்கும். கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பதிலா அந்த பொண்ணை தேட வேண்டியிருக்கும். இப்ப என்னதான் பண்றது கவுண்டர்? பஞ்சாயத்து தேர்தல் வரட்டும், நான் பிரசிடண்ட் ஆகிடுறேன். அப்புறம் பாருங்க, ஜாம் ஜாம்னு உங்க கல்யாணத்தை நடத்துறேன். அப்ப இப்பவே ஓட்டு கேட்டுருவோம். உட்காந்துட்டு கேட்டா ஒரு பையில ஓட்டு போட மாட்டான். அப்ப வாங்க. அம்மாடி, ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் அக்கா தங்கச்சியா நினைச்சு பழகுனா அப்புறம் உனக்கு புருஷனும் கிடைக்க மாட்டான், எனக்கு பொண்டாட்டியும் கிடைக்க மாட்டான். ஒரு 50 வயசு தாண்டட்டும், அப்புறம் நினைப்போம். அப்ப கூட சிரமம் தான். இங்க பாரு, ஒரு காலத்துல ஸ்ரீதேவி மாதிரி அந்த ஊர்ல பாட்டிக்கு பின்னாடி பல பேர் போட்டி போட்டு தெரிஞ்சாங்க. ஆனா இப்போ என்னடா பேராண்டி அப்படி சொல்லிட்டேன், இப்ப மட்டும் என்னவா குறைச்சது? வயசெல்லாம் ஒரு பீரியட் தான்மா, மிஸ் பண்றத கண்ணு. மொத்தத்துல உன்னை பார்க்கும்போது எனக்கு ஆனந்த விகடன் படிக்கிற மாதிரியே ஒரு நினைப்பு.
தேவி இதழ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் நான் இந்த புத்தகத்தை சொன்னேன். அப்பா ஆமா, பிறந்ததுல இருந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டு உனக்கு கசந்து போகல? இதுல வயசு பொண்ணு வேற. இனிமே ஒரு சேஞ்ச் பண்ணி அழகா அத்தான்னு என்னைய கூப்பிட பழகிக்க. அடிக்கிற கைய ஒடிச்சிடுவேன். ஆனா நாளைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கட்டி எனக்கு கை வேணுமே, அதுக்காகத்தான் விட்டு வைக்கிறேன். வரட்டுமா? குமுதம் மாதிரியே முகம், குங்குமம் மாதிரியே நிறம், கல்கண்டு மாதிரியே பேச்சு, ராணி மாதிரியே அமைப்பு. விளையாடுவோமா? இப்ப நீ அம்மா நான் அப்பா, நீ அப்பா நான் அம்மா. அப்படின்னா உங்க அப்பா எனக்கு என்ன வேணும்? மாமா வேணும். அதே மாமா வராரு. ஐயோ நான் போறேன்டா. ஐயோ நீ போகிற, எங்க அப்பா பார்த்தா கொண்டுடுவாரு. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது குழம்பு. அடடடடடா, பையன் என்னமா படிக்கிறான். மகனே, எங்க இன்னொரு கையன் காது கூட படி. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது குழம்பு. ஆறுவது குழம்பா? என்னடா குழம்பி போயிருக்கிற? தொந்தரவு பண்ணாதப்பா, நான் பரீட்சைக்கு படிக்கிறேன். நீ கடைக்கு போ. பரீட்சைக்கு படிக்கிறியா? நீ எனக்கு பிறக்க வேண்டிய புள்ளையே இல்ல. பரீட்சை நேரம் தான் போது, கூட கோபுரம்னு கூட பார்க்காம உட்கார்ந்து படிக்கிறியே. அம்மா எங்க மகனே? கூட எடுத்துட்டு வாயா, கோழி அடைக்கணும். ஆத்தா கூட கேட்க வந்துடுறா. அந்த கூட எடுத்துட்டு போப்பா. கூட கொண்டா கோழி அடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த பெருச்சாளி பையன் எந்திரிக்க மாட்டேங்கிறானே. இந்த புடி நான் இல்ல மாமா, அவன் தான் மாமா கூட்டிட்டு வந்தான். என்ன அது? இதுவா? இதுதான் உன் மருமக. ஏண்டா உருப்படி வேணும் பார்த்தா இந்த வயசுல நீ உருப்படியா தேடுற? 13 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள 13 எடுத்த. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. இப்படித்தான் என்னையும் கவத்துல. நெல்லு வெறிச்சா நெல்லு தாண்டி முளைக்கும். பின்ன கொல்லாம சொரக்க முளைக்கும். இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டேன். நானே சரிப்பட்டு வரமாட்டேன். எங்க தொடப்பாது? சரியா? என்ன என்ன? ஏன் பயப்படுற? எதுக்காக பயப்படுற? ஏன் பயப்படுற? நீ எதை தூக்குனாலும் எனக்கு பயமா இருக்கு. அப்படியே தூக்கிட்டாலும் என்னடா அது அநியாயமா இருக்கு. ஏண்டி வசந்தி, என்ன எங்கடி இங்க வச்சிருந்த ரோஜா செடியை காணோம்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நேத்து ராத்திரி கூட இருந்தது. நீ வந்து ஜோருக்கு 3 தெரிஞ்சிருக்க. அஞ்சா தெரியுது. மெட்ராஸில் தான் முகமூடி கொள்ளன்னா இங்கேயுமா? அதுவும் பட்ட பகல்ல நகரத்தை தான் கொள்ளையடிக்கிறாருன்னா இப்ப செடி கொடிகள் கூட கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்களா? ஏய், வீட்டை பத்திரமா பாத்துக்க. அதையும் எவனோ தூக்கிட்டு போயிட போறான். அப்படியே நீயும் பத்திரமா இரு. உன்னை எவன் தூக்க போறான்? உனக்கு கண்ணா தெரியுது?